ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2024க்கான எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான் இந்த 6 கோர்ஸுக்கான ரிசல்ட் நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்க இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான ரிசல்ட் வந்து மார்ச் 28 நேத்து வந்து நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அஃபிஷியலா நீங்க வந்து இப்போ உங்க ரிசல்ட் என்ன, உங்க மார்க் என்ன, உங்க பெர்சன்டைல் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ரிசல்ட்டை எப்படி என்ன வெப்சைட்ல பார்க்குறது, அதே மாதிரி அந்த ரிசல்ட் நீங்க பார்த்துட்டீங்க. அந்த ரிசல்ட்டுக்கான பெர்சன்டைல வச்சு என்ன மாதிரியான காலேஜஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்கோர் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணலாம், உங்க பெர்சன்டைலுக்கு நீங்க கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளா, இந்த மாதிரியான டீடைல் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ரிசல்ட் வரும். இந்த லிங்க் நான் என்ன பண்றேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நீங்க எங்க அப்ளை பண்ணீங்களோ அந்த அப்ளை பண்ணீங்க இல்லையா டான்செட் எக்ஸாமுக்கு, ஸோ அதுல உங்களால பார்க்க முடியாது. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணீங்களா அந்த வெப்சைட்ல பார்க்க முடியாது. இந்த ஒரு டான்செட்.annauniversity.education இந்த வெப்சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான ரிசல்ட் இருக்கும். ஸோ உங்களுடைய வெப்சைட் இதுதான். டான்செட் அண்ட் இன்ஜினியரிங் ரெண்டுக்குமே நீங்க இங்கேயே வந்து உங்களோட ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டு செக் த ரிசல்ட் அப்படின்னு இருக்கா, இங்கே கிளிக் ஹியர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடும்போது ஒரு இமெயில் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வச்சு தான் உங்களால் இப்போதைக்கு ரிசல்ட் பார்க்க முடியும். ஓகே, அதை மறக்காமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இந்த பேஜ் தான் கிளிக் ஹியர்னு கொடுத்தோன்னே இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா. ஸோ இதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டும் கொடுக்குறீங்க. கீழே கேப்சா இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேப்சாவை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து அப்படியே வியூ ஆகிடும். ஓகேங்களா, இல்லை நான் பாஸ்வேர்டை மறந்துட்டேன், ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து மறுபடியும் நீங்கள் புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. அது மறுபடியும் புதுசாக பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களோட இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் கொடுத்து கேப்சா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஸோ லாகின் ஆகி உங்கள் பெர்சன்டைல் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதை எப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை மட்டும் இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஸ்கோர் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ண முடியும், உங்களுக்கு வந்து அது ஒரு சாஃப்ட் காப்பியாக இருக்கிறத நீங்கள் ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கணும் இல்லையா, ஸோ அது எப்போ உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3 மே 3 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்து தான் உங்களால் ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். ஸ்கோர் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங்க்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கோர் கார்டு நீங்கள் வந்து கையில் வச்சிருக்கணும். ஓகேயா, அதனால் அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து பிடிஎஃபாக வரும், அதை நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு அப்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸ்கோர் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து. ஓகே, இப்போதைக்கு ஜஸ்ட் உங்களால் அதை வியூ மட்டும்தான் பண்ணி உங்கள் பெர்சன்டைல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போவும் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நேமு, ஸ்பெல்லிங்கு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனிட்டி, நேட்டிவ் இதெல்லாம் வந்து இன்னும் மாற்றாமல் எரர்லேயே இருக்குது. இன்னும் நான் அதை மாற்றவே இல்லை, அப்போ கொடுத்ததை வந்து இன்னும் மாறவே இல்லை, இந்த மாதிரி எனக்கு ஒரு சில சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும் என்னோட இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸில், என்னோட ப்ரொஃபைலில் ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் மாற்றி போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் மாற்றணும், அதில் ஒரு சில கரெக்ஷன்ஸ் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு இமெயில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ tancetceta ஓகே @gmail.com TANCETA இந்த இமெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் வேணும், மாற்றணும் அப்படின்னு சொல்லி. எதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் மாற்றணும், அப்படி கம்யூனிட்டி மாற்றுறேன், நான் வந்து எம்பிசியிலிருந்து பிசிக்கு மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, பிசியிலிருந்து எம்பிசிக்கு நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா, அதோட வேலிட் ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும். ஜஸ்ட் எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, என்னோட ரெஜிஸ்டர் நம்பர் இது, நான் எனக்கு இந்த மாதிரி இதை மாற்றணும்னு மட்டும் நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணி அனுப்பக்கூடாது. எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பிசியிலேருந்து எம்பிசிக்கு மாற்றணும். அப்போ என்னோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக அந்த இமெயிலோட அட்டாச் பண்ணிடணும். ஓகே, ஸோ உங்களோட அந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஸோ நான் இந்த மாதிரி கம்யூனிட்டி, ஐ எம் பிலாங்கிங் டு திஸ் கம்யூனிட்டி, நான் இப்போ இதை சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன், நான் அதுக்கான ப்ரூஃப் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி மெயில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சின்ன கரெக்ஷன்ஸும் மாற்றிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் அப்போ கொஞ்சம் இடிக்கும். ஓகேங்களா, ரொம்ப கம்யூனிட்டி பேசிஸ் பண்ணி தான் கவுன்சிலிங்கே மேக்ஸிமம் நடக்கும். ஸோ கம்யூனிட்டி அண்ட் நேட்டிவ் இது ரெண்டில் வந்து ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், நேமு, பிகாஸ் நேம் உங்கள் ஒரே பேரில் நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ அது கன்ஃபியூஷன் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் பார்த்து அந்த கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மாற்றிக்கோங்க. இந்த கரெக்ஷன்ஸ் வந்து உங்களுடைய இப்போ நீங்கள் பெர்சன்டைல் பார்ப்பீங்களே அதுக்கு மேலேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் மாற்றிக்கோங்க. இது வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த கரெக்ஷன்ஸும் இருக்கும். ஓகே,
ஓகே. இப்போ உங்க எல்லாரும் நீங்க உங்க ரிசல்ட்ட பார்த்துட்டீங்க. அதுல வந்து ஆக்சுவல் மார்க் ஒண்ணு, பெர்சன்டைல் மார்க் ஒண்ணுன்னு 2 டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவல் மார்க் அப்படிங்கிறது, நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? 100 கொஸ்டின். அந்த 100 கொஸ்டின்ல நீங்க என்ன கொஸ்டின்ஸ்லாம் கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது போக ரிடக்ஷன் போக பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்கோ, அதுதான் ஆக்சுவல் மார்க். ஓகே. 100க்கு எழுதியிருக்கீங்க. நீங்க வந்து ஒரு 40 கொஸ்டின் கரெக்ட்டா எழுதியிருக்கீங்க. இல்ல 60 கொஸ்டின் கரெக்ட்டா எழுதியிருக்கீங்க அப்படின்னா, 60 மார்க் வரும். 60ல நான் வந்து ஒரு 20 கொஸ்டின் தப்பா எழுதியிருக்கேன் அப்படிங்கிறப்ப, உங்களுக்கு அதுக்கு மார்க் ரெட்யூஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு பேலன்ஸ் ஒரு 54 அந்த மாதிரி மார்க் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி மார்க் போடுறாங்க அப்படின்னா, அதுதான் ஆக்சுவல் மார்க். பெர்சன்டைல் அப்படிங்கிறது வந்து, எவ்வளோ பீப்பிள் வந்து டான்செட்க்கு முதல்ல அப்ளை பண்ணாங்க. எவ்வளோ பேர் எக்ஸாம்க்கு அப்பியர் ஆனாங்க. அப்புறம் இருக்கிறதுலே ஹையஸ்ட் மார்க் எவ்வளோ? இது எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணி பெர்சன்டைல் எல்லாருக்கும் போடுவாங்க. ஸோ கவுன்சிலிங்க பொறுத்தவரையும் பெர்சன்டைல் தான் இம்பார்ட்டன்ட். பெர்சன்டைல் வச்சு தான் உங்களோட கவுன்சிலிங்கே நடக்கும். ஓகே. உங்களோட பெர்சன்டைல் எவ்வளோ கம்மியா இருந்தாலும் லைக் பெர்சன்டைல் அப்படிங்கிறது வந்து ஒரு ரேங்க் மாதிரி ஓகேங்களா? ஸோ வந்து நெறைய மார்க் எடுத்தவன் ஃபர்ஸ்ட் ரேங்க், அதுக்கடுத்து செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்ன்னு ரேங்க் போடுறது தான். ஓகே. ஸோ ரேங்க் வந்து இது தலைகீழா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க்ன்னு சொல்றத விட நம்ம வந்து 100க்கு இவ்வளோ அந்த மாதிரி. ஓகே. ஸோ பெர்சன்டைல் தான் உங்களோட கவுன்சிலிங்க்கு பேசும். பெர்சன்டைல் உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஒரு 80 அபவ் 90 அபவ் இருக்கு அப்படின்னா, தாராளமா நீங்க எந்த காலேஜ் குடுக்குறீங்களோ, கண்டிப்பா ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களுக்கு என்ன காலேஜ் பிடிச்சிருக்கோ, அந்த காலேஜ் கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க த்ரூ கவுன்சிலிங். ஓகேயா? ஸோ கவுன்சிலிங் இன்னும் 2 to 3 மந்த்ஸ் முடிஞ்சுது. ஏன்னா மே வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு? இந்த மாரி ஸ்கோர் கார்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு இருக்கு. மே எண்டு மே எண்ட்ல உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேயா? மே, ஜூன்க்குள்ள உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸே வந்து கம்ப்ளீட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங்ல வந்து நீங்க என்ன மார்க் எடுத்தாலும் தாராளமா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து 10 மார்க் தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னாலும் நீங்க தாராளமா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க குடுத்திருக்க அந்த 10 பிரிஃபர்டு காலேஜ்ல ஒரு காலேஜ் ஆச்சும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். ஓகே. ஸோ இல்ல நான் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண விரும்பல. எனக்கு வந்து கவுன்சிலிங்ல நம்பிக்கை இல்ல அப்படின்றவங்க தனியா இந்த டான்செட் ஸ்கோர வச்சுட்டு, ஓகே, மேனேஜ்மென்ட் கோட்டால நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன என்ன கேட்டா பெட்டர் நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றது வந்து நான் ரொம்ப மார்க் கம்மியா இருக்கேன் அப்படிங்கிறப்ப நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுங்க. மார்க் ஹையஸ்ட்டா இருக்கவங்க கூட லைக் வந்து நீங்க போகும்போது உங்களுக்கு அவ்வளோ டொனேஷன் அந்த மாதிரி எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேயா? ஸோ அதான் ஓகே. ஸோ நீங்க வந்து கவுன்சிலிங் தாராளமா அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் கிடைச்சிரும். எந்த காலேஜ்னாலும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல மேக்ஸிமம் 250 to 300 காலேஜஸ் வந்து இந்த ஒரு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதனால தாராளமா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணீங்க. ஓகே. இப்போ எனக்கு கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுல என்னோட பெர்சன்டைல்க்கு என்ன மார்க், எந்த காலேஜ் கிடைக்கும்? நான் எடுத்திருக்க பெர்சன்டேஜ்க்கு என்ன மாதிரியான காலேஜஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க? நான் இந்த மாதிரி கோயம்புத்தூர் சரவுண்டிங்ல இருக்கேன், சென்னை சரவுண்டிங்ல இருக்கேன். இந்த சரவுண்டிங்குள்ள தான் எனக்கு காலேஜஸ் வேணும். அப்ப என் பெர்சன்டைல்க்கு இப்படி ஒரு 10 காலேஜ் நான் செலக்ட் பண்ணேன்னா, அந்த 10 காலேஜஸ்ல என்னோட பெர்சன்டைல யார் அக்செப்ட் பண்ணிப்பா? அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும்? எனக்கு இந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் வேணும். என்னோட பெர்சன்டைல்க்கு என்ன கைண்ட் ஆஃப் காலேஜஸ்லாம் எனக்கு கிடைக்கும்? அப்படி கிடைக்கிற காலேஜஸ் வந்து கவுன்சிலிங் மூலியமா போலாமா? இல்ல டைரக்ட்டா நான் போய் அட்மிஷன் போட்டுக்கலாமா? இந்த மாதிரி நெறைய வே இருக்கு இல்லையா? எஸ். இந்த மாரி நெறையவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு டிஃப்ரெண்டான நெறைய இன்ஃபர்மேஷன் வேணும். நான் என்ன காலேஜ் சேர்றது? என்னோட பெர்சன்டைல் வச்சு என்ன மாதிரி மூவ் பண்ணலாம் அடுத்து? என்னென்ன கோர்ஸுக்குலாம் வேற ட்ரை பண்ணலாம்? அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வேணும். ஒரு கிளியர் அட்வைஸ் வேணும் எனக்கு. வித் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட எனக்கு வேணும் அப்படின்னு நெனைக்கிற பெர்சன், கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு ஒரு லிங்க் குடுத்துருக்கேன். கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஓகேயா? ஸோ உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும்? என்ன பெர்சன்டைல்? இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ட்ட மட்டும் குடுத்துருங்க. என்ன அப்படிங்கிறத. உங்களுக்கு கிளியரான அட்வைஸ வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. எஸ். டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் லிங்க் குடுத்துருக்கேன். அத போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க எல்லாரும் நல்லபடியா பெர்சன்டைல் எடுத்திருப்பீங்க. நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நிச்சயமா நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட பிஜிக்கு என்னோட வெரி, வெரி, வெரி ஆல் தி பெஸ்ட் டூ யூ கைஸ். அண்ட் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும்